சென்னை 2008. குமார் ஒரு இளம் நடுத்தர வர்க்க IAS அதிகாரி. அவர் எந்த ஒரு சாமர்த்தியமான சட்டத்தை வளைக்கும் வழியையும் தொடமாட்டார். இதனால் அவருக்கு எ கிளீன் பர்சன் என்ற பெயரும் இருந்தது. ஒரு நாள் அவர் மிக முக்கியமான ஒரு நில மதிப்பீட்டு திட்டத்தின் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். அந்த திட்டம் ஒரு பெரிய வணிக குழுவிற்கும் நூற்றுக்கணக்கான ஏழை குடியிருப்பாளர்களுக்கும் இடையேயான பிரச்சனையை தீர்க்க வேண்டியிருந்தது. அந்த வணிக குழுவின் நிர்வாக இயக்குனர் சரவணன் ஒரு அதிகார பிரபு. அவர் ஒரு நாள் இரவு குமாரை அவரது வீட்டிற்கு சந்திக்க வந்தார், கையில் ஒரு பெட்டியுடன். சார், உங்களை போன்ற அறிவாளிகளுக்கு இந்த வெப்பத்தில் வேலை செய்வது கஷ்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த பெட்டியை மேஜையின் மேல் வைத்தார். பெட்டியை திறந்து காண்பித்தார். அதில் 50 லட்சம் ரூபாய் நோட்டுக்கட்டு இருந்தது. இது ஒரு சின்ன மரியாதை. நமது திட்டம் நல்லபடியாக முடிய, நம் இருவருக்கும் நல்லதாக முடிய வேண்டும் என்று சரவணன் புன்னகையுடன் கூறினார். அந்த புன்னகை குமாருக்கு ஒரு பாம்பின் நாக்கை போல் தோன்றியது. அவர் உள்ளே கருத்து போனார், ஆனால் வெளியே அமைதியாக இருந்தார். பெட்டியை மூடி பக்கத்தில் வைத்து விட்டு சொன்னார், நன்றி ஐயா, இதை பற்றி நான் சிந்தித்து நாளை பதில் சொல்கிறேன் என்று. சரவணன் தன்னுடைய தந்திரம் வேலை செய்து விட்டது என நினைத்து புன்னகைத்தபடியே வெளியேறினார். அடுத்த நாள் குமார் அந்த பெட்டியுடன் CBI அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று முழு விவரத்தையும் புகாரளித்தார். பத்திரிகையில் பரபரப்பு செய்தி வெளியானது. சரவணன் கைது செய்யப்பட்டார். குமாரின் இந்த அசையாத நேர்மையை பற்றி எல்லோரும் பேசினார்கள். ஆனால் கதை இங்கே முடியவில்லை. இங்குதான் ஆரம்பமானது. 3 ஆண்டுகள் கழிந்து 2011 குமார் இப்போது ஒரு முக்கியமான அமைச்சரின் செயலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு மர்மமான கடிதம் கிடைத்தது. அதில், குமார் சார், நீங்கள் ஒரு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் மர்மத்தை நீங்கள் அறியவில்லை. 1985 ஆண்டு வனக்காவலர் கொலை வழக்கை நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதற்கும் உங்கள் தந்தைக்கும் என்ன தொடர்பு? உங்கள் நேர்மை முழுக்க முழுக்க உண்மையானதா? ரூபாய் 5 கோடி செக்கை உங்கள் பழைய வீட்டு முகவரிக்கு அனுப்பினால் இந்த மர்மமாகவே இருக்கும். இல்லை என்றால் உங்கள் எ கிளீன் பர்சன் பெயர் தாறுமாறாகும். இந்த கடிதத்தை படித்த குமாருக்கு உடல் முழுவதும் நடுங்கியது. அவரது தந்தை ஒரு வனத்துறை அதிகாரியாக இருந்தார். 1985 லஞ்சம் வாங்கியதற்காக அவரை சிறைப்பிடித்த போது தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி பரவியிருந்தது. ஆனால் குமாருக்கு அப்போதுதான் தோன்றியது, இந்த கடிதம் என்ன சொல்ல வருகிறது என்று புரியவில்லை. அவர் தன்னுடைய வயதான தாயாரிடம் கேட்டார். தாய் அழுது கொண்டே சொன்னார், அவர் தற்கொலையெல்லாம் செய்து கொள்ளவில்லை. குமாரின் தந்தை சட்டவிரோதமாக மரம் வெட்டும் கும்பலிடம் லஞ்சம் வாங்காமல் இருந்ததால் கொல்லப்பட்டார். இந்த செய்தியை கேட்டு குமார் அதிர்ந்து போனார். ஆனால் மீண்டும் மீண்டும் பல அதிர்ச்சிகள் அந்த செய்தியில் காத்திருந்தது. அது என்னவென்றால், அந்த கும்பலுக்கு பின்னால் இருந்த மாபெரும் வணிகர் சரவணனின் தந்தை. இவையெல்லாம் நீ இந்த உண்மையை வெளியே கூறினால் உன்னுடைய மகனையும் கொன்று விடுவேன் என்ற மிரட்டலினால் வெளியே வராமல் இருந்தது என்று அவரின் தாயார் அழுது கொண்டே கூறினார். குமாரின் தந்தையை கொன்றது சரவணனின் தந்தைதான். இப்போது சரவணன் சிறையில் இருந்து வெளியே வந்து விட்டான். இந்த பழி தீர்க்கும் முயற்சிதான் அந்த கடிதம். குமார் மனசுமையால் நொந்து போனார். அப்போது என் தந்தையை கொன்று விட்டார்கள். இப்போது அதே மனிதன் என் குடும்பத்தின் பெயரை அழிக்க போராடுகிறான். இதை எதிர்க்க நான் லஞ்சம் வாங்க வேண்டுமா, இல்லை இதை எதிர்த்து போரிட வேண்டுமா என்ற மிகப்பெரிய குழப்பத்துடன் சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்தான். அப்போதுதான் அவர் தனது பழைய வீட்டிற்கு சென்று தந்தையின் படத்தின் முன் நின்றார். அந்த படத்தின் கீழ் ஒரு வரி எழுதியிருந்தது. அது என்னவென்றால், நீதியின் விலை உயர்ந்தது, ஆனால் அதன் மதிப்பு அதைவிட உயர்ந்தது என்று. மறுநாள் குமார் பொது மேலாளர் அலுவலகத்திற்கு சென்றார். மறைமுகமாக மிரட்டல்கள் பற்றியும் அவரது குடும்ப வரலாற்றையும் முழுமையாக விவரமாக எழுத்து மூலம் தெரிவித்தார். எனது கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் நான் எனது நிலையில் இருந்து சறுக்க மாட்டேன் என்று கூறினார். அவரின் செய்தி செய்தித்தாள்களில் வெளியானது. இந்த முறை குமாரின் வலிமையும் அவரது குடும்பத்தின் தியாகமும் தான் நிறைந்திருந்தது. சமூகமே அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது. சரவணன் மீண்டும் சட்ட வலைக்குள் சிக்கினான். அங்கே கிளீன் பர்சன் குமாரின் உண்மையும் நேர்மையும் உலகிற்கு வெளிப்பட்டது. இந்த கதையில் வருவது போல உண்மையான வலிமை என்பது எளிதான தேர்வுகளில் அல்ல, கடினமான தேர்வுகளில்தான் தெரிய வரும். உங்கள் முழு வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தின் பெயர், உங்கள் மனசாட்சி, இவை அனைத்தையும்
பணயம் வைக்கும் சூழ்நிலை வந்தாலும் உங்கள் உள்ளக நேர்மையிலிருந்து சிறிதும் விலகாமல் இருப்பதே மிக அவசியமான ஒன்று. ஒரு மனிதனின் அடையாளம் பதவியால் மட்டும் அல்ல, அவர்களின் அழிக்க முடியாத நேர்மையான குணத்தில் மட்டும்தான். அந்த குணம் இருந்தால் மலையுச்சியில் இருந்தாலும் தாழ்ந்த செயல்களுக்கு இறங்கி போக மாட்டார்கள். இந்த கதையில் வரும் நாயகன் குமாரை போல. நன்றி.